ஷேய் நந்தி எல்லா தாய் இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு, தமிழ்நாடுலேருந்து டெல்லி கொடி போர் வீலரில் தூக்கி ஆடிட்டு போகிறான். ஏற்கனவே ரோட்டுக்காட்டில் உள்ளதை பூரா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிய, அதை என்ன க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ போர் வீலரில் தூக்கி ஆட்டிகிட்டு போகிறான். ஆனால் ஓட்டா பிறகு இவன் கொடி வைக்கக்கூடாது, கொடி ஓட்டக்கூடாது. ஆனால் கண்டிப்பாக அவன் குடும்பமே உள்ளே கொண்டு போய் சேர்த்துருவார். முதல் வேலை இதை தான் பார்ப்பார். போர் வீலரில் கொடியை ஓட்டி ஆட்டினோன்னு பூரா நம்ம கணக்கு போட்ட பிறகு ஏன்டா இப்படி சேட்டை வேண்டானே ராணுவம் முப்போட வேறு கணக்கு விட்டுருவார். போர் வீலர் கொடியை தூக்கி எங்கெங்கே ஆட்டுதானோ அந்த வண்டியை பூரா தூக்கி அங்கங்கே எரிச்சிட்டு அவன் பொண்டாடி உள்ளே தூக்கி உள்ளே போட்டுருவார். ஏத்துறா உள்ள ஏத்துறா. கொடியை தூக்கி தான் பாலாக்குதான், கொடியை தூக்கி தான் இப்போ எல்லா பிரச்சனை வருது. கொடியை தூக்கி தான் நீதிமன்ற கோர்ட்டில் வழக்காடுது. கொடியை தூக்கி தான் பூரா வெட்டு குத்து ஓடுது. கொடியை தூக்கி போயல 2ஆம் நம்பரை வியாபாரம் பார்க்கான். கொடியை தூக்கி பூரா சேரா வியாபாரம் பார்க்கான், கல் வியாபாரம் பார்க்கான். பூரா இது இயற்கை கொடுத்தா செயற்கையில் போயிட்டான். பூரா இதிலே ஜோலியை பார்க்கான். இல்லை இயற்கை சாப்பாடு தான். போத ஐட்டம் எதுவும் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டு மிதிச்சு நச்சுட்டு விடுவான். நச்சு எடுத்து விடுவான். ஒவ்வொரு ஐட்டம் பூரா செக் பண்ணல. பூரா ராணுவம் முப்போட தான் செக் பண்ணுவான். செக் பண்ணல உள்ளே தூக்கி போடாங்க. பூரா சட்டியோட ரோட்டில் விட்டுட்டு தூக்கி உள்ளே போடுவார். புரியா? சட்டியோட அசிங்கப்படுத்தணும். என் பூமியை அசிங்கப்படுத்தினான். அதை மாதிரி இந்த மானிட பிறகு நான் அசிங்கப்படுத்திதான் உள்ளே தூக்கி போடமுட்டார். ஐயா கடவுள் இப்போ கணக்கு ஏட்டில் உள்ள கணக்கு 7 செம்மத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கு. இந்த செம்மத்தில் சட்டியோட விட்டு ரோட்டில் விட்டு தூக்கி உள்ளே போடுவார். செக் பண்ணுவார், விட மாட்டார். நீ வச்ச அதிகாரி, நீ வச்ச கொடியை தூக்கி நீ வச்ச எதுவுமே செக் பண்ண மாட்டார். ராணுவம் முப்போட வானரப்பட தான் செக் பண்ணுவான். செக் பண்ணி உள்ளது தூக்கிடுறா. முதல் ரன்னிங் பண்ணணும். சட்டியோட விட்டு ஒரு 10 கிலோமீட்டர் ரன்னிங் பண்ணி விட்றா. சுத்தடு. எல்லா ஆணும் பெண்ணும் பார்க்கணும். இது 2ஆம் நம்பரா, இது கோர்ட்டில் கேஸா, இது என்ன வண்டியில் கொடியை தூக்கிட்டு போனானா, அத்தனை ஒவ்வொன்றுக்கு அந்த கணக்கு காணொலியை விட்டுக்கிட்டே இருப்பான் வானரப்படைகள் இராணுவம். அப்போத்த ஆஹா இவ்வளோ சேட்டை ஒன்று அதான் ஆண்டவன் கடவுள் தண்டனை கொடுக்காருன்னு அப்போத்த சொல்லுவாள் வாயை திறந்து. அப்போத்தான் விஷயம் கொடுத்தாரு. சாப்பிடுத உணவு ஆடை இதில் நம்ம தவிர இவன் எதுக்கு ஆடு மாடு கோழி பறவைகளை சாணத்தை வளர்த்து நம்ம போடுறத விட்டுட்டு இப்படி தப்பு செஞ்சு வச்சுட்டோமே அப்படின்னு ஆக்களை வெளியே வரும். கொடியை தூக்காத, கொடி ஆட்டாத, நீதிமன்றம் கோர்ட்டில் விட்டுறப்பா. தமிழ்நாடு முழுவதும் நீதிமன்றத்தில் முதல் வண்டி போர்களில் போச்சுன்னா உள்ளே தூக்கி போடணும்னு கோர்ட்டிலேருந்து ஆர்டரை போடு. இல்லையாப்பா வானரப்பட இராணுவ வரையில் ஏற்கனவே கேமரா சுற்றி ரோட்டு காட்டில் இருக்குது. என்ன பாரு, என் மோரே பாரு, என் பொண்டாட்டி மோரே பாரு, என் புள்ளை மோரே பாருன்ட்டு அலைதான் கொடியை தூக்கிட்டு. கொடியை மறக்கடா 2 வழி மனம் கொடியை மறக்கடா 3/4